காமாட்சி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் காமாட்சி அம்மனோட அருளை பரிபூர்ணமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு, நல்ல ஒரு மன அமைதி, சுபிஷத்தை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை, எல்லா வகையிலுமே சுபிட்சம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபடுவதால் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தீய சக்திகளை அகற்றி நேர்மறையான ஆற்றலை குடும்பத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் சகலவித ஐஸ்வர்யங்களும் நம்மளோட வாழ்க்கையில் சேரும். நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் காமாட்சி அம்மன் வழிபாடு. இந்த வழிபாடை எப்படி செய்யணும், எந்த திசையில் விளக்கேற்றி வழிபட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை உங்களோட வீடுகளில் எப்படி ஏற்றி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கிழமையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மன அமைதியை தந்து தியானம் மற்றும் பிரார்த்தனைக்கு உதவக்கூடியது இந்த விளக்கு. நிம்மதி மற்றும் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. இந்த விளக்கு தினம்தோறும் ஏற்றி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதனால நம்மளோட வீட்டில் பாருங்கள் செல்வம், தானியம், அதுக்கப்புறம் சுபிக்ஷம் அதிகரிக்குது. காமாட்சி விளக்கு ரொம்பவுமே புனிதமானதுங்க. இது பரம்பரையாக போற்றி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த காமாட்சி விளக்கு எப்படி ஏற்றி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த திசை நோக்கி வைத்து செய்தால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. கிழக்கு பக்கமாக இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சால் நன்மையை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லும் போது பாருங்களேன், தெற்கு மட்டும் நோக்கி எப்பவுமே ஏற்றி வழிபாடு செய்யவே கூடாது. காமாட்சி விளக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விளக்கையுமே, அகல் விளக்கோ குத்து விளக்கோ எதுவாக இருந்தாலுமே இது பொருந்துங்க. கிழக்கு நோக்கி நம்ம விளக்கேற்றி வழிபடுவதால் நன்மையை பெறலாம். மேற்கு வடக்கு இந்த 2 திசைகளுமே ஓரளவுக்கு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும். தெற்கு நோக்கி மட்டும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யவே கூடாது. விளக்குகள்லேயே காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே புனிதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எல்லா வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. இந்த விளக்கு நம்ம வீட்டில் நேர்மறையான சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தீய சக்தியை வெளியேற செய்யும். இது எல்லா வீடுலையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விளக்கு. பூஜைக்கு முன்பு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு சாமி படங்கள்லாம் சுத்தம் செய்கிறோம்ல, அதுபோல் இந்த காமாட்சி விளக்குமே சுத்தம் செய்து பூஜைக்கு முன்னாடியே நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு மங்களகரமாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே போல் பல குடும்பத்திலையுமே பாருங்கள், பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்கை பொன் போல போற்றி இன்றளவுமே பாதுகாத்துட்டு வராங்க. சிலர்லாம் தம்மோட முன்னோர்கள் ஏற்றின காமாட்சி விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனிச்சுட்டு வராங்க. இப்போ புதுசாக ஒருத்தங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வாங்கி தருவாங்க அவங்களோட பெற்றவங்க. அதே போல் மணமகள் மணப்பந்தலை வலம் வரும்போது எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள்வொழியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பாருங்கள் பக்தியோடு ஏந்தி செல்லக்கூடிய விளக்கும் இந்த காமாட்சி அம்மன் திருவிளக்காக தான் இருக்குது. புது பொண்ணு இப்போ புகுந்த வீட்டுக்கு வரும்போது கூட நிறைநாளி எனப்படக்கூடிய படியில் நெல் வச்சு அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு அதன் மீது தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்குது. பொண்ணுக்கு சீர்வரிசையே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் முதல்ல தரக்கூடியது இந்த காமாட்சி விளக்கு தான். அதுக்கப்புறம் 2 குத்து விளக்கு அவசியமாக கொடுப்பாங்க. விளக்குகள் தமிழரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. இந்த காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் ரொம்பவுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. குத்து விளக்கும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கும் சரி, ரெண்டுமே புனிதமானது தான். செங்குத்தா நிமிர்ந்து நேராக நிற்கிற விளக்கு தான் குத்து விளக்கு. இந்த விளக்கு பூஜையில் முக்கிய பங்கு வகிக்குது. 5 முக குத்து விளக்குகள் 2 பூஜை அறையும் 2 வச்சுக்கணும். பூஜை அறையில் சுடர் விட்டு பிரகாசமாக எரியணும். இது மங்களம் பொங்கக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு அடி அங்குலத்திலிருந்து பல அடிகள் உயரமான குத்து விளக்காக இருக்குது. மிக அழகிய கலை நுட்பத்தோடு கிடைக்குது. உச்சியில் அன்னம் வீட்டிற்கும் குத்து விளக்குகளுக்குள்ள சில வழிபாட்டுக்குரியவையாக இருக்குது. சில அலங்காரத்திற்கு உரிய ஒரு விளக்காகவும் அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விளக்கு இருக்குது. அதில் பாவை விளக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு பெண் அகல் விளக்கு ஏந்தி கொண்டிருப்பது போல இருக்கும், அது பாவை விளக்கு. இது நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம், நிறைய விசேஷங்களில் பார்த்துருப்போம். இந்த வகை விளக்கு கடவுளின் முன்பு ஒளி தரும் விளக்காக பயன்படுத்தப்படும். நிறைய கோவில்களில் இருக்கும் பாருங்க, சாமிக்கு பக்கத்தில். தீபங்கள் 16 இருக்குது. அது என்ன அப்படின்னா
தூபம், புஷ்பா தீபம் அதாவது பூவிளக்கு, அதுக்கப்புறம் நாத தீபம், புருஷா மிருக தீபம், கஜ தீபம், ருயாரத அதாவது குதிரை தீபம், அடுத்தது வியாக்ரா புலி தீபம், ஹம்ஸ் அன்ன தீபம், கும்பம் குட தீபம், அடுத்து குக்குடா அப்படிங்கிறது கோழி தீபம், விருஷ தீபம், கூர்மா தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம், கற்பூர தீபம் என 16 தீபங்கள் இருக்குது. குத்து விளக்குகளுமே 9 வகையில் அமைஞ்சிருக்கு. வாடா விளக்கு, ஓதிமத்து விளக்கு, தூண்டாமணி விளக்கு, ஓதம நந்த விளக்கு, கூண்டு விளக்கு, புறா விளக்கு, நந்தா விளக்கு, சங்கிலி தூக்கு விளக்கு, அதுக்கப்புறம் கிளி தூக்கு விளக்கு. பூஜை விளக்குகள் அப்படின்னு பார்த்தா 9 வகைகள் இருக்குங்க. சர்வராட்சத தீபம், சபூத தீபம், விசாக தீபம், கிண்ணற தீபம், கிம்புரு தீபம், அடுத்தது கணநாயக தீபம், வித்யாகார தீபம், அடுத்து கந்தர்வ தீபம், பிராக தீபம். இது 9 வகை பூஜை விளக்குகளாக வழக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சரவிளக்கு, நிலை விளக்கு, கிளித்தட்டு விளக்கு இதெல்லாம் கோவில்களில் இருக்கக்கூடிய விளக்கு, இந்த 3 வகையும். அடுத்தது கை விளக்குகளில் 7 இருக்குது. அது என்னென்னா கஜலட்சுமி விளக்கு, திருமால் விளக்கு, தாமரை விளக்கு, சிலுவை விளக்கு, சம்மனசு விளக்கு, கணபதி விளக்கு, விளக்கு, இதெல்லாமே கை விளக்காக பயன்படுத்தப்படுது. 4 வகை திக்பாலர் தீபங்களும் இருக்குது. அது என்னென்னா ஈசான தீபம், இந்திர தீபம், வருண தீபம், யம தீபம். அஷ்டகஜ தீபங்கள் 8 இருக்குது. ஐராவத தீபம், குமுத தீபம், ஜன தீபம், புஷ்பகந்த தீபம், சர்வபௌம தீபம், சுப்ர தீபம், பித்ரு தீபம். தீபங்கள்லேயே இத்தனை வகை இருக்குது, விளக்குகள்லேயும் இத்தனை வகை விளக்கு இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது குத்து விளக்கு, அதுக்கப்புறம் இந்த காமாட்சியம்மன் விளக்கு. நமக்கு தெரிஞ்ச இந்த 2 விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதுமே சிறப்பான உயரம் பெறலாம். இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ நம்மளோட வீட்டில் செல்வ செழிப்பையுமே அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு விளக்காக இருக்குது. இத்தனை விளக்கேற்று முறைகள் இருக்குது அப்படிங்கிறத சிலருக்கெல்லாம் இப்போ தாங்க தெரியும். நானே இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்டுகளையுமே நன்மையும் நல்ல ஒரு ஆன்மீக தன்மையும் அதிகரிக்கும். தீராத கடனையும் தீர்க்க காமாட்சி விளக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கோட முக்கியத்துவம் என்ன, சிறப்புகள் என்ன, பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாமே காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினைச்சு வழிபாடு செய்கிறது நல்லது. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லக்கூடிய மணப்பெண்ணை புகுந்த வீட்டில் முதல்ல காமாட்சி விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா காமாட்சி விளக்கில் குல தெய்வமும் இருந்து அருள் புரிகிறதுனால தான் முதல்ல அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் குலம் தலைத்து வளரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அதே போல் தினமும் காமாட்சி விளக்கை ஏற்றினால் குலம் தலைக்கும், வீட்டில் எல்லா விதத்திலுமே மங்களம் வரும், குலம் தலைக்கும், கிரக தோஷம் தீரும், வறுமை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், சுற்றியுள்ள எதிர்ப்புகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அமைப்பு. காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். காமாட்சி அம்மன் விளக்குகள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். விளக்கேற்றத்துக்கு முன்னாடி அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாச்சும் அதை சுத்தம் செஞ்சு கழுவி நீங்கள் பூஜை அறையில் பொட்டு வச்சு அதை அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றணும். அதே போல் அப்படி ஏற்றக்கூடிய விளக்கை தரையில் வச்சுலாம் ஏற்றக்கூடாது. கோலம் போட்டோ கோலத்தின் மீது தட்டை வச்சு அந்த தட்டில் சிரிச்சு பச்சரிசி வச்சு அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு வழிபாடு செய்யணும். இல்லைன்னா தாம்பாளத்துலேயும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீது விளக்கை வைத்து வழிபடுறது நல்லது. வெறும் தரையில் மட்டும் அப்படியே விளக்கை வச்சு வழிபாடு செய்யவே கூடாது. அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவதும் நல்லது. அதே சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணெய்லாம் பயன்படுத்துறது வேண்டாங்க, விளக்கெண்ணெயே நல்லது. அதே போல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறம் தான் திரி போட்டு விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது அதிக அளவிலான சுடர் வரக்கூடாது. இந்த சுடர் மஞ்சள் குங்குமம் பூக்களில் பட்டு அது கருகக்கூடாது. அதனால் சிறிய அளவில் எரியும்படி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நல்ல எண்ணெய் சிறிது நெய் கலந்தும் இந்த விளக்கை ஏற்றலாம். சிறிய அளவில் எரியும்படி பார்த்துக்கிறது நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி அதில் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ போட்டு அதன் பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றுவது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். இந்த விளக்கு அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும் பாருங்க. அதனால் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு யானை உருவத்துக்கும் வைக்கணும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கேற்ற வழிபட்டால் அம்மனோட பரிபூர்ண அருளையும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க.
தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவங்க காலை 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு காமாட்சி அம்மன் விளக்கை பூஜை செய்யணும். இந்த பூஜை 48 நாட்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. விளக்கை பொதுவாக கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது நல்லது. மேற்கு வடக்கு திசை சிறப்பு. தெற்கு நோக்கி மட்டும் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. எந்த ஒரு விளக்கையுமே, காமாட்சி விளக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விளக்கையுமே இந்த தெற்கு பக்கம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. மொத்தத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபடுவது அமைதி உண்டாக்கும், ஆன்மீக அமைதியை ஏற்படுத்தும். இந்த விளக்கில் ஏற்படக்கூடிய ஒளி மனதை நிம்மதிப்படுத்தும். அப்படிங்கிறதுனால தியானத்தின் போதும் இந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தீபத்தை தினந்தோறும் உங்களோட வீட்டுகளில் ஏற்றி இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு படிப்படியாக வர தொடங்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கவும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை தினந்தோறும் உங்களோட வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நம்ம சொன்னது போல் தினந்தோறும் சுத்தம் செய்து ஏற்றுவது சிறப்பு. எல்லா வகையிலுமே நன்மை உயர்வு கிடைக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வீட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியம், சிறப்பான உயர்வு எல்லா வகையிலுமே அன்னைக்கு அருளால் நிச்சயமாக கிடைக்கும்.